லேப்டாப் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறவங்க கட்டாயமாக இந்த மாதிரி க்ளீன் கிட் யூஸ் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டுங்க. உங்களுடைய லேப்டாப்போ கம்ப்யூட்டரோ வந்து பார்த்திங்கன்னா நீண்ட ஆயுட்காலம் கிடைக்கணும்னா, அடிக்கடி பழுதுகளை சந்திக்காமல் இருக்கணும்னா அதை க்ளீனாக வச்சுக்கணும். அதுக்கு இது போன்ற க்ளீனிங் கிட் வாங்கி யூஸ் பண்ணும்போது அந்த டஸ்ட்டுங்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளாத்தில் வந்துடும். டைரெக்டாக ஸ்ப்ரே பண்ணாமல் இந்த ஸ்ப்ரே வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளாத்தில் அடித்து நீங்கள் டிஸ்பிளே கீபோர்டு எல்லாம் துடைக்கும் போது சிறு அந்த தூசிகள் கூட இது ஒட்டிட்டு வந்துடும். அது உள்ளே போகாது, லேப்டாப் உள்ளே சேர்ந்துட்டே போனால் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய பழுதுகளை உண்டாக்குறது. அதனால் தாராளமாக இது போன்ற க்ளீனிங் கிட் வாங்கி யூஸ் பண்ணலாம். தேவை இருக்கிறவங்க நம்ம மகி கம்ப்யூட்டர்ஸ்லேயே வாங்கிக்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய லேப்டாப்போட கீபோர்டு மவுஸ் பேடெல்லாம் சீக்கிரமாக இஷ்யூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு எக்ஸ்டர்னல் கீபோர்டு மவுஸ் ஒயரோ யூஸ் பண்ணுங்கள். யூஎஸ்பிதோ இல்லை வயர்லெஸ் கீபோர்டு மவுஸோ காம்போ வாங்கி கூட யூஸ் பண்ணலாம். மினி கீபோர்டு கூட வருது. உங்களுடைய கீபோர்டோட ஆயிட்காலம் மவுஸ் பேட் சீக்கிரமாக தேயாமல் இருக்கும். எக்ஸ்டர்னல் யூஸ் பண்ணிங்கன்னா எக்ஸ்டர்னல் மட்டும்தான் தேயும், அது தேஞ்சால் கூட வேறு வாங்கிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது போன்ற டிப்ஸ் அப்டேட்ஸ் நீங்கள் பார்க்க நம்ம சேனல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கட்டும். இதை பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களோட லேப்டாப் கம்ப்யூட்டர் பயன்படுத்துகிறவங்களோட.